நம்பி கழுத்தறுத்த விஜய்க்கு பாடம் எடுக்க தயாராகிவிட்டார் வேலுமணி. எடப்பாடியோடு இணைந்து பாஜகவின் திட்டப்படி பல்வேறு கணக்குகளுடன் அதிமுகவில் மீண்டும் இணைகிறார்களா இவர்கள்? இந்த சமாதானத்திற்கு பின்பு நடந்தது என்ன, நடக்க போவது என்ன என்பது குறித்து இன்று விரிவாக பார்க்க இருக்கிறோம். பாருங்கள். Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகி புதிய ஆட்சி அமைத்தும் இன்னும் சச்சரவுகள் ஓயவில்லை. அதிமுக திமுக இரண்டு கட்சிகளிடையே இருந்த அரசியல் களம் மூன்றாவது நபராக விஜய் வந்தவுடன் மிகப்பெரிய திருப்பங்களும் மாற்றங்களும் ஏற்படும் என காத்திருந்த வேளையில் மாற்றங்கள் என்பது கூட்டணி கட்சிகள் அணிமாறுவதும் கட்சிகளை உடைப்பதும் குதிரை பேரமும் என்பது தமிழகத்தில் இதுவரை இல்லாத ஒரு மாற்றங்களை தாவேக முன்னெடுத்திருப்பதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கிறது. அதில் குறிப்பாக விஜயை நம்பி 25 எம்எல்ஏக்கள் ஆதரவு அளித்த வேலுமணி அண்ட் கோ மிகப்பெரிய அரசியல் பின்வாங்கலில் இருக்கிறார்கள். அமைச்சர் பதவி தருகிறேன் என திரைமறைவில் பேசிவிட்டு உறுதி செய்துவிட்டு பின் சட்ட சிக்கல்கள் அது இது என்று வாக்கெடுப்புக்கு பின் நிலை மாற்றிய தாவேக பின்னணி குழுவினருக்கு மற்றும் தமிழக முதல்வர் விஜய்க்கு பாடம் எடுக்க தயாராகிவிட்டார் வேலுமணி என்றே தகவல்கள் வருகிறது. இதற்காக வேலுமணி தரப்பில் இருக்கக்கூடிய 25 எம்எல்ஏக்கள் உட்பட அனைவரும் எடப்பாடி பழனிசாமியோடு சமாதானமாகும் அறிவிப்பு இன்று இரவோ அல்லது நாளையோ வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இப்படி இருவரும் இணைவதனால் என்ன நடக்கப் போகிறது, இதற்கு பின்னணியில் என்ன நடந்தது, இருவரும் என்ன கணக்கு போட்டு இணைகிறார்கள் என்று பார்த்தோமேயானால் வேலுமணியை பொறுத்தவரை எடப்பாடி அதிமுகவுக்கு தலைமையேற்றது முதல் இன்று வரை தோல்வி மட்டுமே கொடுத்து கொண்டிருக்கிறார். அதிலும் ஒரு தனி மனித அரசியலை தான் எடப்பாடி முன்னெடுத்து வருகிறார். கட்சிக்குள் ஜனநாயகம் இல்லை, தாங்கள் எல்லாம் பழிவாங்கப்படுகிறோம். இதுவே அம்மையார் ஜெயலலிதா இருந்த பொழுதும் இந்த நிலை இருந்தது. ஆனால் அப்பொழுதெல்லாம் வெற்றி என்பது சாதகமானது. வெற்றியும் கொடுக்கக்கூடிய தலைவராக எடப்பாடி இல்லை, தங்களையும் மதிக்க மாட்டேங்கிறார், இவருக்கு பாடம் எடுக்க வேண்டும் என விஜய்க்கு ஆதரவாக லேட்டாக களமிறங்கிய வேலுமணி அண்ட் கோ 34 பேர் இன்று எம்எல்ஏவாக இருந்து ஆதரவு கொடுத்திருந்தார். இன்று கதை வேறு. 25 பேர் மட்டும் வந்திருந்ததனால் இன்னொரு 7 பேர் இருந்தவர்கள் நாளுக்கு நாள் விஜய் தள்ளி போட்டு கொண்டே வந்ததும் ஆளுநர் தள்ளி போட்டதும் எடப்பாடியின் பணபலமும் வேலுமணி அண்ட் கோவிற்கு மிகப்பெரிய இடைஞ்சலாகி 34-25 ஆனதன் வினை சட்டமன்ற வாக்கெடுப்பில் விஜய்க்கு ஆதரவாக வேலுமணி ஆதரவு அளித்தும் அவருக்கு அமைச்சரவையில் பங்கு கொடுக்க முடியாது என்ற நிலை சட்ட சிக்கல்களை காரணம் காட்டி தாவேகா தவிர்த்திருக்கிறது. ஆனால் தமிழக முதலமைச்சர் அவர்களும் சபாநாயகரும் நினைத்திருந்தால் எது வேணாலும் செய்திருக்கலாம். ஆனால் இதில் மத்திய அரசின் துணை தங்களுக்கு கிடைக்கும் என வேலுமணி அண்ட் கோ எதிர்பார்த்தார்கள். அது கிடைக்கவில்லை. இதற்கு அடுத்துதான் இனியும் விஜயை நம்பி நமது அரசியல் எதிர்காலத்தை துளைத்துக் கொள்ள வேண்டாம் என அவர்கள் ஆட்டமாட துவங்கிவிட்டதாக தான் தெரிகிறது. 2 நாட்களாக நியூஸ் சேனலில் வரும் செய்திகளின் வெளிப்பாடும் கோவை சிறுமி கொலை வழக்கு குறித்து வேலுமணியின் காட்டமான அறிக்கையும் விஜய்க்கு எதிராக வேலுமணி களமிறங்க தொடங்கிவிட்டார் என்பது தெரிந்தது. இப்பொழுது வேலுமணி அடங்குவதற்கு காரணம் 25 எம்எல்ஏக்களையும் பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்கான வாய்ப்பு இப்பொழுதும் இருக்கிறது. அதாவது வரும் 28ஆம் தேதிக்குள்ளாக சபாநாயகரிடம் இரு தரப்பும் கொடுத்த கடிதத்தை வாபஸ் வாங்கிவிட்டால் எடப்பாடி தரப்பும் எந்த பிரச்சனையும் இருக்காது, வேலுமணி தரப்பும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அதிமுகவின் சார்பில் அந்த 47 பேரும் அதிமுகவின் ஒரே அணியில் இருப்பார்கள். அடுத்ததாக சட்டமன்ற குழு கொறடா இதெல்லாம் தாங்கள் இரு குழுக்களும் பிரித்துக் கொள்ளலாம் என வேலுமணி அண்ட் கோ பேசி முடிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதுமல்லாமல் எடப்பாடி தரப்பில் இருந்து வேலுமணி தரப்பிற்கு பறிக்கப்பட்ட அதிமுகவின் உட்கட்சி பதவிகள் அனைத்தும் மீண்டும் வழங்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். அதற்கு எடப்பாடி ஒரு சிலருக்கு தருவதற்கு வாய்ப்பே இல்லை என கூறியிருக்கிறார். இன்று வேலுமணி அதிலும் ஒரு சில காம்ப்ரமைஸ் செய்து பின்னால் பார்த்துக் கொள்ளலாம், இப்பொழுது இருக்கக்கூடிய எம்எல்ஏ பதவியை காப்பாற்றும் வேலையை செய்யலாம், இல்லை என்றால் பதவி போய்விடும். இந்த பதவி போனால் உடனடியாக நாம் விசிலில் போட்டியிட்டு தாவேகாவில் இணைந்து தேர்தலில் நின்றால் அதன் வெற்றி கேள்விக்குறியாகும். இன்னொன்று, விஜயை நம்பி ஒரு ஸ்திரத்தன்மையோடு அவர் அணுகவில்லை. இப்பொழுதே இந்த 15 நாட்கள் ஆட்சியிலேயே அவர் ஒரு நம்பகமான தலைவராக உருவெடுக்கவில்லை. சொன்னது ஒன்று, செய்தது ஒன்று, கட்சிகளை உடைப்பது, கட்சிகள் கூட்டணியில் இருந்து ஆட்களை இழுப்பது என தனக்கென ஒரு கொள்கையே இல்லாமல் அனைத்தும் செய்கிறார். நம்பி வந்தவர்களுக்கு நம்பிக்கையாக இருக்க மாட்டேங்கிறார்.
இப்பேற்பட்டவரை நம்பி நாம் எதிர்கால அரசியல் வாழ்க்கையை கெடுத்துக் கொள்ள வேண்டுமா என வேலுமணி என்கோ பல கணக்குகள் போட்டிருக்கிறது. இப்பொழுது அதிமுக எடப்பாடி பழனிசாமியோடு இணைவது என்பது உறுதி செய்திருக்கிறார்கள். எடப்பாடியை பொறுத்தவரை இதுவரை இல்லாத அளவில் சமாதானத்திற்கு அறிக்கை விட்டது என்பது வேலுமணி என்கோ அடித்த அடிதான். பிரிந்தவர்கள் இணையலாம் என எடப்பாடி எந்த காலத்திலும் அறிக்கை கொடுக்காமல் இருந்தார்கள். ஏனென்றால் எடப்பாடிக்கு பின்புலமாக இருந்ததெல்லாம் இந்த வேலுமணி, சி.வி. சண்முகம், விஜயபாஸ்கர் தான். இவர்கள் இல்லாமல் தன்னால் கட்சி நடத்த முடியாது என்ற உண்மையை எடப்பாடி உணர்ந்திருப்பதாகத்தான் தெரிகிறது. அதனால்தான் எடப்பாடியின் வரலாற்றில் முதல் முறையாக வேலுமணிக்காக இறங்கி வந்திருக்கிறார். அதற்கடுத்ததாக லீமா ரோஸின் மீது பதவி பறிப்பை செய்யாமல் எடப்பாடி காத்திருந்தது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. இவர் எந்த முடிவும் தைரியமாக எடுப்பதற்கான சூழ்நிலையில் இப்பொழுது எடப்பாடி இல்லை. அவரிடம் பொதுச் செயலாளர் பதவியும் இரட்டை இலை சின்னமும் இருப்பதனால் அவர் இப்பொழுது உலாவண்டு கொண்டிருக்கிறார். அதனால் அவரது கண்ணில் பயம் வந்துவிட்டது. தாங்கள் ஆடிய ஆட்டம் யாருக்கு என்பது எடப்பாடிக்கு தெரிந்துவிட்டது. அதனால் எடப்பாடியை நீர்பூர்த்த நெருப்பாக உள்ளுக்குள் இருந்து வெற்றி செய்ய தயாராகவும், தங்களை நம்பி கழுத்தெடுத்த விஜயை களத்தில் களமாடி அவரை உண்டு இல்லை என்று செய்யவும் வேலுமணி என்கோ தயாராகிவிட்டார்கள். வேலுமணி என்கோவிற்கு 3 வாய்ப்புகள் இருக்கிறது. ஒன்று, தாவேகாவில் விஜயோடு இணைந்து எம்எல்ஏ தேர்தலை சந்திக்கலாம் என்பது. அதற்கு அவர்கள் யாரும் இசைவு தள்ளவில்லை. ஏனென்றால் இவர் எவ்வளவு காலம் தாக்கு பிடிப்பார், இவரை நம்பி செல்ல முடியுமா, நமது அரசியல் எதிர்காலம் எல்லாம் கணக்கு போட்டு இவரை நம்ப அவர்கள் தயாராக இல்லை. இனியும் வேலுமணி என்கோ மட்டுமல்ல, தமிழக அரசியல் தலைவர்களே அவரை நம்ப தயாராக இல்லை என்பதுதான் கருத்தாக இருக்கிறது. இதற்கடுத்ததாக பிஜேபி துணையோடு எடப்பாடி எதிர்க்கலாம் கட்சிக்குள் இருந்தால் என்பதையும், கட்சியை கைப்பற்றும் வேலையை பொறுத்திருந்து செய்யலாம் என வேலுமணி என்கோ முடிவெடுத்திருக்கிறார்கள். இது பாஜகவும் இதற்கு இசைவு தரும். எடப்பாடியை நம்பி இனி அதிமுகவில் பயணிக்க பாஜக டெல்லி தலைமை தயாராக இல்லை. எடப்பாடி ஒரு கரிஸ்மேட்டிக் லீடரும் இல்லை, சொன்ன சொல்லை காப்பாற்றக்கூடியவரும் இல்லை, மக்கள் செல்வாக்கும் இல்லை. அல்லது சொன்ன சொல்லை காப்பாற்றக்கூடிய வேலுமணி என்கோ போன்றவர்களை எல்லாம் வைத்துக் கொண்டாவது இனி ஆட்டத்தை ஆடலாம் என டெல்லி நினைக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் வேலுமணி என்கோவிற்கு இது ஒரு சாதகமான நிலையை எட்ட இந்த சமாதான போர்க்கைக்கு அவர்கள் உட்படுகிறார்கள். பார்க்கலாம், வேலுமணி என்கோ எடப்பாடியோடு இணையும் இந்த சமாதான முயற்சியில் எதையெல்லாம் இருதரப்பும் விட்டுக் கொடுக்க போகிறது, எதையெல்லாம் இழக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். வரும் 28ஆம் தேதிக்குள் இதற்கு ஒரு முடிவு வந்துவிடும். அதற்கு அடுத்து விஜய்க்கான எதிர்ப்பு களம் என்பது சூடாக இருக்கும் என்பதுதான் கள நிலவரமாக தெரிகிறது. இந்த கள நிலவரம் தற்பொழுதைய பிரச்சனைக்கு இடைக்கால தீர்வாகத்தான் நாம் பார்க்கிறோம். இது முழுமையான தீர்வாக அமைய வாய்ப்பில்லை. நீர்பூர்த்த நெருப்பாகத்தான் இருப்புக்கும். பார்க்கலாம், இது உட்கட்சிக்குள் உள்ளுக்குள் என்னென்ன நடக்கிறது என்பதை அவ்வப்பொழுது தொடர்ந்து காணலாம். பாருங்கள். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.